காவேரி தண்ணீர் பிரச்சனையில் கர்நாடகத்தில் தான் உரிமை இருக்கிறது என்று நிலைநாட்ட வேண்டுமானால் கன்னி தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு ஒரு கைக்கூலி கிடைக்க வேண்டும். காட்டிக் கொடுப்பதற்கு என்று இந்திரா காந்தி வலை வீசிய பொழுது அந்த வலையிலே சிக்கியவன் கருணாநிதி. டெல்லி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசும் காவிரி டெல்டா விவசாயிகளும் தொடுத்த வழக்கை இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் திரும்ப பெற்றார். வழக்கை திரும்ப பெறாமல் இருந்திருந்தால் 1974 காவேரி தண்ணீர் பிரச்சனை நமக்கு இறுதி தீர்ப்பு கிடைத்திருக்கும். தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவனுக்கு இந்தியாவின் பிரதமர் என்கிற தங்கமகுடம் கிடைக்கப் போகிறது. அன்னைக்கு அந்த வாய்ப்பு கபில் செல்லம் கர்பியா மூப்பனாருக்கு வந்தது. The next prime minister DKM எழுதினாங்க. அவர் இந்திரா காந்தியின் நிழலாக இருந்தவர். 6000 ஏக்கருக்கு அதிபதி, 4 முழத்துல வேறு வேட்டி, ஒரு அரைக்கை சட்டை, ஒரு ரெஸ்ட் வாட்ச், ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சில்பர், அதிலிருந்து பேசாத அடக்கம், பவித்திரமான மனிதன். ஒரு பாஸ்போர்ட் கூட அவர் எடுத்துக்கொண்டதில்லை மூப்பனார். 6000 ஏக்கருக்கு அதிபதினு தெரியாது. அவ்வளவு எளிமையான வாழ்க்கை. காமராஜருடைய கண்ணசைவில் விஸ்வரூபம் எடுத்த தலைவன். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில எங்க பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்க இந்திரா காந்தி அனுப்பி வைத்த தூதுவர் அன்னைக்கு மூப்பனார். சமாளிச்சுட்டு வந்துருவார். இந்திரா காந்தி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட்டம் போட்டா பிரச்சனையை உருவாக்கிடுவான். கமிட்டி கூட்டம் 6 சட்டையோட போவான், அன்றைய இல்லாம திரும்ப வருவான். இதுதான் கமிட்டி கூட்டத்தினுடைய முடிவு. அதனால்தான் மகாத்மா காந்தியை சட்டப்படல, போட்டா தானடா கிழிப்ப, போடுறதே இல்லைன்னு முடிவு பண்ணான். அந்த மகத்தான மனிதருக்கு இந்தியாவின் பிரதமர் மகடம் வரப்போகிறது என்ற செய்தி வந்தது. மகிழ்ச்சி அடைந்தேன். நானே மகிழ்ச்சி அடைந்தேன். கருணாநிதி மகிழ்ச்சி அடைந்தானா? வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சானா? கருணாநிதி கிட்ட கேட்டாங்க பத்திரிகை நிருபர்கள், உங்களுக்கு இன்னும் பிரதமர் ஆசை இல்லையான்னு கேட்டான். கருணாநிதி பதில் சொன்னா, என் உயரம் எனக்கு தெரியும்ட்டான். மூப்பனாருக்கு உயரம் இல்லைங்கிறான். மூப்பனார் கருணாநிதி ஒரே விமானத்தில் டெல்லிக்கு போனாங்க. இடது பக்க விமானத்தினுடைய கைப்பிடியை கருணாநிதி பிடிச்சிட்டு ஏறுறார். வலது பக்கத்தினுடைய விமானத்தினுடைய கைப்பிடியை பிடிச்சிட்டு மூப்பனார் விமானத்தில் ஏறுறார். திமுக தொண்டமெல்லாம் விமான நிலையத்தில் போய் கையசிச்சு கருணாநிதியை பார்த்து, ஆக்கிராத, ஆப்பு வச்சிருவான், ஆக்கிராத அப்படின்னு சொல்றான். கருணாநிதி சொல்றான், ஆக்கவே மாட்டேன், கூடவே போறதே குழி தோண்டதான் போறேன் அப்படின்னு கூட போய் குழி தோண்டிட்டு வந்துட்டான். மூப்பனாருக்கு கிடைக்க வேண்டிய தங்கமகுடம் தேவகவுடாவுக்கு கிடைத்தது. காவேரி தண்ணீர் பிரச்சனையில் இவ்வளவு சிக்கலுக்கு காரணமாக இருந்தவன் தேவகவுடா. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்தார். இந்தியாவின் பிரதமர் என்கிற மகுடம் அவர் கையில் கிடைத்த பொழுது அடுத்த தலைமுறைக்கும் பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு ஒரு மின் நிலையத்தை இன்றைக்கு பெங்களூரிலே பிரதமர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்மாணித்தார். தென்னகம் முழுவதும் இருக்கிற ரயில்வேயை 2 கூறாக்கி ஒரு கூறினுடைய தலைநகரமாக இன்றைக்கு பெங்களூரை அறிவித்தார். ஆல்மாட்டி அணையை உயர்த்துவதற்கு பிரதமர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 700 கோடி ரூபாயை கொட்டிக் கொடுத்தார். சர்வதேச வங்கிகள் 70 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்து அதையும் வாங்கி கொடுத்தார் தேவகவுடா. நீ அவனை பிரதமராக முகம் முற்றுக் கொடுத்த பொழுது காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நீதி கிடைப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும்னாவது கேட்டியா? கேட்கல. காவேரி தண்ணீர் பிரச்சனையில தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நடுவர் மன்றம் தான் ஒரே தீர்வு என்று முதலில் சொன்னவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள். அவர்தான் சொன்னாரு. கருணாநிதி பேசி தீர்க்கலாம் என்று பேரம் பேசுகிற வேலையில் இறங்கினார். காங்கிரஸ் நடுவர் மன்றத்தை கொண்டு வரல. ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்த மகாராஜா சமூக நீதிக்காக மகுடத்தை தொலைத்த விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற விபி சிங் நடுவர் மன்றத்தை கொண்டு வந்தார். நீதிபதி சித்தோஸ் முகர்ஜி நியமிக்கப்பட்டார். செங்கல்பட்டில் இருக்கிற அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கை விசாரிப்பதல்ல, இது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம்.
காவிரிக்கரையில் உழவர்களின் கண்ணீர் கதையை கேட்க நானே போகிறேன் என்று அன்றைக்கு அவரே காவிரிக்கரைக்கு வந்தார். சித்தோஸ் முகர்ஜி என்கிற நீதிபதி. எப்படி வாழ்ந்த வாழ்க்கை அந்த தமிழர்களின் வாழ்க்கை. காவிரி ஓடிய காரணத்தினால் கலை வளர்ந்தது, சிற்பம் வளர்ந்தது, ஓவியம் வளர்ந்தது, நாட்டியம் வளர்ந்தது, இசை வளர்ந்தது. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடித்தார்.